இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அனிலா சமைக்கலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. சமையல் அதாவது மே மாதம் லீவ் ஆச்சுன்னு எல்லாம் வீட்டில் கிடந்தோம். சரி வெயில் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது வெயில் கொஞ்சம் இல்லை இப்போ, அதனால கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதான் கிளம்பிட்டோம். என்ன சமைக்க போகிறோன்னு வீடியோவில் சொல்கிறேன், வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். போமா गाइस 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி, 1 கிலோ தக்காளி, 1 கிலோ பெரிய வெங்காயம் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா வாங்கியிருக்கோம். 2 கோல்டு 10 ரூபா, 10 ஆகுமே. தயிர் பாக்கெட்டு 2. அடுத்து புதிய கிருஷ்ணா நெய். அடுத்து வந்து ஏலக்காய் பாக்கெட்டு. அடுத்து பாருங்க மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, அவ்வளோதான். அடுத்து பேசிட்டு இருக்கேன். கறியோட பிடிக்காத கை மங்களாரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கலாங்களா? யார் வந்தா இப்போ என்ன அந்த பொறுமையா போனா ஒன்றும் அழகு பார்த்துல மிச்சம் எல்லாமே கொட்டி கிராமம் போட எல்லாத்தையும் கொட்டக்கூடாதுங்க. அப்படியாடா? கொஞ்சம் நீ இதுக்கு வேணும்பா. ஏன் கையே இது ஒரு படுத்துக்கலாம். அப்படி இவ்வளவு வேணும்டா. போடுறான் கொஞ்சம் போடுறான். என்னடா இது வெங்காய பச்சடியா? ஓகே நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும் இது வெங்காயம். அப்புறம் நீங்க வந்து பச்சை மிளகாய் போடுங்க. சரிங்களா? ரெடியா வச்சுக்க. சும்மாவே ஏறுதுடா எனக்கு. ஒரு வாரத்தில் நார்மலாகவே ஒரு வாரம் பண்ற இடத்துலையும் தாங்க முடியா கை வச்சுருந்துமா. அது தக்காளி சீக்கிரம் வாங்கிடும். கொடுமா கையில் ஒன்றும் ஆகாது. தக்காளி தான்மா. மெனிக்கு மட்டும் பயப்படுறேன். மெனிக்கு கூட பயப்படுறியா? போடுறோம். தக்காளி தொக்கு ரெடி. சாப்பாடு ஆச்சுன்னா நம்ம சாப்பிடலாம். கொஞ்சம் கம்மியாக போகிறேன். 3 மிளகா போகுது. இதான் கூடாது. இதில் தான் வாசனை. இது கூட மஞ்சள் ஒரு பச்சை நல்லா இருந்துச்சு. அப்படியே தண்ணி ஊற்றினா அவ்வளோதான். தக்காளி தூக்கு சூப்பராக இருக்கும். இதோட தயிர் ஊற்றி சாப்பிட்டு செம்மையாக இருக்குங்களா? தயிர் தூக்கு சாப்பிடலாம். தயிர் சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். தயிர் அந்த வேடு வேணாம். டிவிக்கு ஜெயிக்க போகுது.